வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று நாம் இயற்கை மருத்துவ சிகிச்சை பற்றியும், சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு அது எவ்வளவு நன்மை பயக்கும் என்பது பற்றியும் பேசப் போகிறோம். ஒரு சிகிச்சையை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் அதில் எப்போதும் ஒரு தர்க்கத்தை தேடுகிறோம். அதேபோல் இயற்கை மருத்துவ சிகிச்சையிலும் நாம் ஒரு தர்க்கத்தை தேட வேண்டும். எனவே இயற்கை மருத்துவத்தில் என்ன நடக்கிறது? நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால், நீங்கள் பழ உணவில் வைக்கப்பட்டிருந்தால், அது நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் கொண்டிருக்கலாம். இப்போது நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி விவாதிப்போம். மண்குளியல் சிகிச்சை போன்ற இயற்கை மருத்துவத்தில் எந்த வகையான சிகிச்சையையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி பேசுவோம். எனவே உணவில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏனெனில் ஒரு நோயாளி உணவை பற்றி மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். சிறுநீரகத்தை குணப்படுத்தும் ஏதாவது ஒன்றை சாப்பிடுங்கள். இயற்கை மருத்துவத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் உங்களுக்கு பழங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் பழ உணவில் வைக்கப்படுகிறீர்கள். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு இது சரியா அல்லது தவறா? அதை பற்றி இப்போது விவாதிப்போம். எனவே பழங்கள் நமக்கு என்ன தருகின்றன? பழங்கள் நமக்கு வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை நல்ல அளவில் தருகின்றன. எனவே இது நம் உணவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் முழு உணவையும் பழங்களில் வைக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம், அது எடை இழப்பு. சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எடை இழந்தால் நாம் ஒரு நன்மையை காண்கிறோம். கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்குகிறது. இப்போது நோயாளியின் அறிக்கையை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பழங்கள் சாப்பிடுவதால் என் கிரியேட்டினைன் குறைகிறது. இதன் காரணமாக எனது சிறுநீரகம் நன்றாக வருகிறது. ஆனால் உண்மை என்ன? உண்மை கொஞ்சம் வித்தியாசமானது. கிரியேட்டினின் உங்கள் தசைகளில் தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் தசைகளில் தயாரிக்கப்படும் கழிவுப்பொருள். எனவே பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் எடை இழக்கிறீர்கள் என்றால் கிரியேட்டினின் ஒவ்வொரு 5 கிலோவுக்கும் 1 புள்ளி குறைகிறது. இன்று உங்கள் எடை 80 கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பழ உணவில் சென்றீர்கள். ஒரு மாதத்திற்குள் உங்கள் எடை 75 கிலோவாக குறைந்தது. எனவே உங்கள் கிரியேட்டின் முன்பு 6 கிலோவாக இருந்தது. இப்போது அது 5 கிலோவாக உள்ளது. ஏனெனில் உங்கள் உடலில் தசை வெகுஜன குறைந்து விட்டது. உங்கள் உடலில் உங்கள் தசை வெகுஜன குறைந்து விட்டதால் உங்கள் உடலில் கிரியேட்டினின் உற்பத்தி குறைந்துள்ளது. கிரியேட்டினின் உற்பத்தி குறைந்தபோது கிரியேட்டினின் உற்பத்தி குறைந்துள்ளது. இதன் காரணமாக அறிக்கையில் ஒரு மாறுபாட்டை காண்கிறோம். கிரியேட்டினின் அளவு மாறிவிட்டது. ஆனால் சிறுநீரகம் இங்கே ஒரு நல்ல வேலை செய்ததா? இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே எங்கள் சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், எனது ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால், எனது சர்க்கரை அதிகமாக இருந்தால், கிரியேட்டினின் குறைகிறது என்றால் அது வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருக்க முடியுமா? ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சினை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் உள்ளது. உங்கள் நோய் நீண்ட காலமாக இருந்தால், உங்கள் உணவை நீண்ட நேரம் இறுக்கமாக வைத்திருந்தால் நீங்கள் எடை இழப்பீர்கள். எனவே உங்கள் உடல் சாதாரணமாக 60 கிலோ குறையத் தொடங்கியவுடன் நோயாளிக்கு மேலும் ஒரு பிரச்சனையை நாம் காணலாம். அது கடுமையான பலவீனம். பலவீனம் ஏன் வருகிறது என்பதை இப்போது புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் நிறைய நடக்கிறது. இயற்கை மருத்துவத்தில் நாம் நிறுத்திவிட்டதால், புரத உட்கொள்ளல் குறைவாக இருந்தால் உடலில் ஹீமோகுளோபின் தயாரிக்க போதுமான புரதம் இல்லை. ஹீமோகுளோபின் இல்லாததால் நாம் என்ன பார்க்கிறோம்? நோயாளிக்கு சுவாசிப்பதில் சிக்கல் ஏற்படத் தொடங்கியது. நிறைய ஒழிப்பு இருந்தது. நிறைய பலவீனம் இருந்தது. இதுதான் நாம் பார்க்கும் முதல் பிரச்சனை. நம் இரத்தத்தில் உள்ள புரதத்தின் மொத்த அளவு குறையும் போது நமது இரத்தம் சற்று மெல்லியதாக மாறும். இப்போது ரத்தம் மெல்லியதாக இருப்பதாக நீங்கள் நினைப்பீர்கள். ரத்தத்தில் ஒரு தடிமன் உள்ளது. ரத்தம் வெளியேறுவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருந்தால் அது தண்ணீரை விட அடர்த்தியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது கொஞ்சம் மெல்லியதாகிவிட்டால் என்ன நடக்கிறது என்றால், நம் நரம்புகள் மற்றும் தமனிகளால் அதை கையாள முடியாது. அவற்றிலிருந்து வெளியேறும் திரவம் நம் கால்களை நிரப்பத் தொடங்குகிறது. நீங்கள் தூங்க உங்கள் கால்களை உயர்த்தும் போது உங்கள் கால்களில் உள்ள நீர் உங்கள் நுரையீரலை நிரப்பத் தொடங்குகிறது. இது உங்களுக்கு மூச்சுத் திணறலை ஏற்படுத்துகிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? நீங்கள் ஒரு பழ உணவில் இருக்க வேண்டியதில்லை. உங்கள் உடலில் தினசரி புரதம் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த அளவு புரதத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதை மேலாமல் செய்ய வேண்டாம். அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதை முற்றிலுமாக நிறுத்துங்கள். அது அர்த்தமற்றது. நாம் பழ உணவில் இருக்கும்போது நாம் உணவில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட்டுகளை எடுத்துக்கொள்வதில்லை என்ற மற்றொரு சிக்கலை காண்கிறோம். நம் உடலில் கார்போஹைட்ரேட்டின் அளவு நன்றாக இருந்தால் உடல் கார்போஹைட்ரேட்டை புரதமாக மாற்றுகிறது. எனவே நீங்கள் எல்லா விலையிலும் உங்கள் உணவில் சிறிது தானியங்களை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எந்த உணவிலிருந்தும் எடை இழக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நீண்ட காலத்திற்கு அதற்கு பணம் செலுத்த வேண்டும். எனவே உங்கள் எடை தளர்வாக இருக்கும் எந்த உணவையும் பின்பற்றுமாறு எனது நோயாளிகளுக்கு நான் ஒருபோதும் அறிவுறுத்துவதில்லை. உங்கள் எடையை பராமரிக்கவும், உங்கள் எடையை அதிகரிக்கவும். அதன் நன்மைகள் உடல் எடையை குறைப்பதை விட அதிகம். இது தற்காலிகமானது. இப்போது மண் சிகிச்சை பற்றி பேசினோம். மண் சிகிச்சை இதைச் செய்யும், மண் சிகிச்சை அதைச் செய்யும் என்று பலர் மண் சிகிச்சையை அறிவுறுத்துகிறார்கள்.
எனவே நமது சருமம் நம் உடலின் மிகப்பெரிய உறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இது அனைத்து வகையான நோய் தொற்றுகள் மற்றும் மாசுபாட்டிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது. உங்கள் தோல் ஒரு வடிசாலை. வியர்வை இங்கிருந்து வரலாம், ஆனால் இங்கிருந்து எதுவும் நுழைய முடியாது. அது இங்கிருந்து நுழைந்திருந்தால் நாம் குளிக்கும்போது உடலில் தண்ணீர் ஓடத் தொடங்கியிருக்கும். ஆனால் அது நடக்கவில்லை, ஏனென்றால் நம் சருமமும் அப்படித்தான் உருவாக்கப்படுகிறது. எனவே நாம் மண் சிகிச்சை, மண் குளியல் எடுக்கும்போது மண் உள்ளே நுழைவதில்லை. சேற்றில் உள்ள பொருட்களும் உடலுக்குள் நுழைய முடியாது. ஆனால் மண்ணின் வெப்பநிலை குளிர்ச்சியாக இருக்கிறது. குளிர்ச்சியாக இருப்பதால் நோயாளியின் உடலில் தசை சுருக்கங்களை காண்கிறோம். மண் சிகிச்சை சிறுநீரக நோயாளிகளுக்கு கூட ஆலோசனை வழங்குவதில்லை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி செய்தால் அதன் இழப்பை நாம் பார்க்கிறோம். கீட்டோனின் அளவு அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது, ஏனெனில் நீங்கள் குளிர்ந்த சூழலுக்கு சென்றவுடன் உங்கள் தசைகள் சுருங்குகின்றன. மேலும் உங்கள் உடலில் கீட்டோனின் உற்பத்தி அதிகரிக்கிறது. இதனால்தான் சிறுநீரக நோயாளிகளுக்கு மண் சிகிச்சை அறிவுறுத்தப்படுவதில்லை. வெந்நீர் குளியல் பார்க்கிறோம். எனவே அதே கருத்து சூடான நீரிலும் உள்ளது. தோலின் வேரிலிருந்து தண்ணீரோ மருந்தோ உடலுக்குள் நுழைய முடியாது. நாம் வெந்நீரில் உட்காரும்போது வியர்க்கிறோம். வியர்வையாலும் ஓரளவு பயன் உண்டு. வியர்வையை வாயில் வைக்கும்போது அதன் சுவை இப்படி இருக்கும். உப்பு. நாம் வெந்நீரில் உட்காரும் போது வியர்வை காரணமாக உடலில் உள்ள உப்பு வெளியேற ஆரம்பிக்கிறது. தண்ணீரும் வரும். எனவே நாம் வெந்நீரில் வியர்க்கும்போது 2 விஷயங்களை கட்டுப்படுத்துகிறோம். முதலாவது தண்ணீர், இரண்டாவது உப்பு. மூன்றாவதாக வெளியே வருவது யூரியா. நான் 1 மில்லி வியர்வை மற்றும் 1 மில்லி சிறுநீரை எடுத்துக்கொள்கிறேன். எனவே எனது சிறுநீருடன் ஒப்பிடும்போது எனது வியர்வையில் 50 மடங்கு யூரியா அதிகமாக உள்ளது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சிறுநீர் எப்போதும் மலச்சிக்கலுடன் இருக்கும். அத்தகைய சூழலில் நீங்கள் உட்கார்ந்தால் வியர்வை எடுக்கும். அல்லது வாழ்நாள் முழுவதும் வியர்த்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இது சாத்தியமில்லை. அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வியர்த்தாலும் இது சிறுநீரகங்களின் வேலைக்கு ஈடு செய்ய முடியாது. அதனால் லஞ்சம் வாங்க முடியாது. ஏனெனில் சிறுநீர் உருவாக்கம் 24 மணி நேரம் தொடர்கிறது. சிறுநீர் உடலில் உருவாகி சிறுநீர் பையில் நிரப்பப்படுகிறது. நாம் அதை அவ்வப்போது காலி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெப்பமான சூழலில் உட்கார்ந்திருக்கும் போது நீங்கள் வியர்க்கிறீர்கள். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 1-2 மணி நேரம் வேலை செய்கிறீர்கள். மீதி 23 மணி நேரம் என்ன செய்கிறீர்கள்? 23 மணி நேரம் உடலில் உருவான யூரியா தொடர்ந்து குவிந்தது. இதனால் யூரியாவில் பெரிய மாற்றங்களை நம்மால் காண முடியவில்லை. உடலை வெப்பமான சூழலில் வைத்து வியர்த்துக் கொண்டே இருந்தாலும் கூட. எனவே இந்த நடைமுறை வேலை செய்யாது. இவை தற்காலிகமானவை. நிரந்தரமாக வேலை செய்யும் மற்றும் நீண்ட காலத்திற்கு நமக்கு நன்மை பயக்கும் ஒன்று நமக்கு தேவை. அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது. அது உங்கள் சிறுநீரகம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளி சிறிய குறுக்கு வழிகளை தேடத் தொடங்கும் போதெல்லாம் நான் இதை செய்ய வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும். ஆனால் உண்மையில் சிறுநீரகங்களை தவிர்ப்பதற்கான குறுக்கு வழி எதுவும் இல்லை. உங்கள் சிறுநீரகங்கள் சில காரணங்களால் கெட்டுப்போனது. இது இரத்த அழுத்தம், சர்க்கரை அல்லது வேறு ஏதேனும் நோயா, நெப்ரோபதி, பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் போன்றவை. ஆனால் உங்கள் சிறுநீரகங்கள் கெட்டுப்போனது. சிறுநீரகங்கள் 24 மணி நேரம், 365 நாட்கள் மற்றும் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை செய்யாது. எனவே இது குறுகிய காலத்திற்கு வேலை செய்தாலும் அது நீண்ட நேரம் வேலை செய்தால் சிறந்த முடிவுகளை நாம் காணலாம். இப்போது கிட்னி கெட்டு போகும்போது கிட்னியின் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உடலில் கெட்டமைன் மற்றும் யூரியாவின் அதிகரிப்பை நாம் மெதுவாக காண்கிறோம். இப்போது எங்கள் கெட்டமைன் மற்றும் யூரியா கீழே செல்ல வேண்டும் என்றால், எனவே முதலில் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயத்தில் நாம் வேலை செய்யத் தொடங்க வேண்டும். எனவே நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் முதலில் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் சிறுநீரகம் ஏன் கெட்டுப் போகிறது? இரத்த அழுத்தம் காரணமா? இது சர்க்கரையா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்களே பதில் பெறுவீர்கள். எனது இரத்த அழுத்தம் இப்போதும் அதிகமாக இருக்கும், எனது சர்க்கரை இப்போதும் அதிகமாக இருக்கும். அல்லது எனது இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது மற்றும் எனது சர்க்கரை அதிகமாக இருந்தது, அதனால்தான் எனது சிறுநீரகங்கள் சேதமடைந்தன. இன்றைய சூழ்நிலையில், இன்றைய தேதியில் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை இப்போது நீங்கள் சரிபார்க்க வேண்டும். மருந்து எடுத்துக்கொண்ட பிறகும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருந்தால் அது உங்கள் சிறுநீரகங்களை தொடர்ந்து சேதப்படுத்துகிறது. உங்கள் சேதம் அதிகரிக்கும் போது கெட்டமைன் மற்றும் யூரியா உங்கள் உடலில் அதிகரிக்கும். எனவே நமது கெட்டமைன் மற்றும் யூரியா அதிகரிக்கக்கூடாது என்று நாம் விரும்பினால், நான் கூறுவதை பற்றி பேசவில்லை, அது அதிகரிக்கக்கூடாது. எனவே முதலில் உங்கள் சிறுநீரகங்கள் கெட்டுப்போவதற்கான காரணத்தை நீக்க வேண்டும். அதுதான் பிபி மற்றும் சுகர். இப்போது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்துவது நம் கைகளில் உள்ளது. மருத்துவ அறிவியலில் இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு மருந்து உங்கள் உடலுக்கு ஏற்றதாக இருக்கும். மருந்து பொருத்தமாக இருக்கும்போது பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்பாடுக்குள் வரும். அவ்வளவு மிகைப்படுத்தல். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த இன்சுலின் உள்ளது மற்றும் பல வகையான இன்சுலின் உள்ளது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பல மருந்துகள் உள்ளன.
நீங்கள் என்ன செய்தாலும், நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை என விலை கொடுத்தாவது கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் புதிதாக எதுவும் உங்கள் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கப் போவதில்லை. நடந்த சேதம் நடந்துவிட்டது. இப்போது புதிய சேதம் இல்லை என்றால் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் முன்னேற்றம் நிறுத்தப்படுகிறது அல்லது மிகவும் மெதுவாகிறது. இப்ப எதுக்கு மெதுவா சொன்னேன்? ஏனெனில் சிறுநீரகங்களை கெடுக்கும் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை போன்ற உடலில் பிற காரணிகள் உள்ளன. ஆனால் இன்னும் நமக்கு என்ன நடக்கிறது என்றால் சிறுநீரகங்கள் கெட்டுப்போக தொடங்குவதற்கான காரணம் கட்டுப்பாடு காரணமாகும். அதிகபட்ச சந்தர்ப்பங்களில் கிரியேட்டினின் மற்றும் யூரியா நிலையானதாக மாறும் முடிவுகளை நாம் காணலாம். இப்போது அதை வீழ்த்துவதே கேள்வி. இப்போது சிறுநீரகங்கள் சேதமடைந்த போது அவை பெரிய கோப்பைகள். இப்போது அவை எப்போது குறையும்? சிறுநீரகங்களில் சிறிது மீட்பு இருக்கும்போது. எனவே சிறுநீரகங்கள் என்பது பசந்த் வேலை செய்யவில்லை என்று நாம் கருதினால், சிறுநீரகங்கள் என்பது பசந்த் வேலை செய்யவில்லை என்றால் கிரியேட்டினின் நிலை 6 உள்ளது என்பது பசந்த் சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் சிறுநீரகங்களை கற்பனை செய்து பாருங்கள். 80% சிறுநீரகங்கள் இறந்துவிட்டதா? 80% சிறுநீரகங்களில் ஒரு பகுதி இறந்திருக்கும். இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு பாகம் இருக்கும். அது சாகவில்லை. அதாவது இது ஒரு நோய்வாய்ப்பட்ட பகுதி. எப்படியோ உயிருள்ள பகுதி, நோய்வாய்ப்பட்ட பகுதி. நாம் அதை வேலைக்கு கொண்டு வந்தால், அதை செயல்பட வைத்தால் எனது கிரியேட்டினைன் குறையுமா? அது இருக்க முடியும். வலது. எனவே ஒரு நோயாளி SRIASக்கு வரும்போதெல்லாம், அறிவியல் பொறியியலுக்கு வரும்போது நாங்கள் குணமடையக்கூடிய அந்த பகுதியில் கவனம் செலுத்துகிறோம். 8 வயதில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு சிகிச்சையை தொடங்கினால் அவரது கிரியேட்டினின் நிலை 4க்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போது இது ஏன் நடந்தது? ஏனெனில் சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை அதிகரித்தது. உயிருடன் இருந்த பகுதி இறக்கவில்லை, உடம்பு சரியில்லை, அது மீண்டும் வேலைக்கு வந்தது. மேலும் நிலை கீழே செல்வதை நாம் காண்கிறோம். நல்ல விஷயம் என்னவென்றால் பிபி சர்க்கரை கட்டுப்படுத்தப்பட்டவுடன் முதல் மாதத்தில் கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்குகிறது. உணவை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் உங்கள் உணவில் நிறைய மாற்றங்களை செய்யவில்லை, எடை இழக்கவில்லை. உங்கள் ஹீமோகுளோபின் அதிகரித்துள்ளீர்கள். ஏனென்றால் நீங்கள் நல்ல உணவை சாப்பிட்டீர்கள். நாம் இதை காண்கிறோம். சிறுநீரகங்களின் செயல்பாடு அதிகரித்தது. ஏனெனில் மருத்துவம் தனியாக வேலை செய்யாது. உணவையும் மருந்தாக்க வேண்டும். நீங்கள் நன்றாக சாப்பிடும்போது உங்கள் சிறுநீரகங்களும் உணவில் இருந்து ஊட்டச்சத்தை பெறுகின்றன. அந்த ஊட்டச்சத்துடன் சிறுநீரகங்கள் முன்பை விட சிறப்பாக செயல்பட முடிகிறது. இதன் காரணமாக நான் திரையில் காண்பிக்கப்படுவதால் முடிவுகளை பார்க்கிறோம். நீங்களே பார்த்தீர்களா? உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரித்து வருகிறது என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் உடலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எங்கே குறை வைத்தீர்கள். அந்த குறைபாட்டை நீங்கள் பூர்த்தி செய்தால் உங்கள் சிறுநீரக செயலிழப்பு சிகிச்சையில் பாதி அங்கேயே செய்யப்படுகிறது. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது ஏதாவது கேட்க விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன். எனது முழு குழுவும் கிடைக்கிறது. இத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமஸ்தே.